பூமியோட சுற்றுப்பாதைக்கு பக்கத்துல வரக்கூடிய வால் நட்சத்திரத்தையோ விண்கல்லையோ நியர் எர்த் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல இப்படி பூமியை நோக்கி வரக்கூடிய விண்வெளி பொருட்கள் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இப்படித்தான் 2004 அப்பாஃபிஸ் அப்படிங்கிற ஒரு விண்கல்ல கண்டுபிடிச்சாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நேரத்துல 2029 இந்த விண்கல் பூமியோட மோதி பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் 2% இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி 2036லயும் இதே மாதிரி நடக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த விண்கல்ல தொடர்ந்து கண்காணிச்சதுல 2029-36 மட்டும் இல்ல, அடுத்த 100 வருடங்களுக்கு இதால பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல 2029 இந்த விண்கல் பூமிக்கு பக்கத்துல வந்து கடந்து போகும். அது எந்த அளவுக்கு பக்கத்துலனா, இன்னைக்கும் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னு சொல்லக்கூடிய சில செயற்கைக்கோள்கள் பூமியை சுத்தி வர்ற தூரத்தை விடவும் குறைவான தூரத்துல. இந்த அப்போஃபிஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 அடி குறுக்களவு இருக்கிற ஒரு விண்கல். சொல்ல போனா ஏறக்குறைய 5 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு சமமானது.